கூடிய ஆலயம் அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டிருந்தோம். அதுக்காக இங்க வந்திருக்கோம். இப்ப அந்த லைவ் பத்தி அதுல இருக்க சிறப்புகள் பத்தி நம்ம சுவாமிகள் சொல்றாரு. அத நம்ம கேட்டுக்கலாம். ஐயா வணக்கம்யா. சொல்லுங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1500 வருஷத்துக்கு முந்தின கோவில். அது வந்து பிரம்மா வந்து வழிபாடு பண்ண ஸ்தலம். சுவாமி பேர் வந்து பிரம்மபுத்தீஸ்வரர், அம்பாள் பேர் வந்து பட்டுவதனாம்பிகைன்னு பேர். இந்த சுவாமியை பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மா வந்து ஒரு காலத்தில் திலோகரத்னன்ற ஒரு பெண் மேலே ஆசைப்பட்டதுனால அவர் வந்து தன்னுடைய சிட்டி தொழிலை மறந்துடுறாரு. சிட்டி தொழிலை மறந்துட்டு இந்த செய்யாற்றங்கரையில் ஒரு 1500 வருஷம் தவம் இருந்து இந்த மீண்டும் சிட்டி தொழிலாம் வந்து திரும்ப பெற்றார்னு ஒரு ஐதீகம். இங்கே இந்த சுவாமி அதனால் வழிபாடு பண்ணுறதுனால இழந்த பொருள், இழந்த செல்வம், இழந்த பதவி அதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய ஸ்தலம் இது. இங்கே வந்து அங்கி அதிசேகர பாண்டிய மன்னனுக்கு தைப்பூச நாளில் சுவாமி வந்து காட்சி கொடுத்தாரு. அதனால் இங்கே வந்து தைப்பூசம் வந்து பிரம்மோற்சவம் நடக்கிறது. இந்த 10 நாள் திருவிழாவில் இந்த ஊர் சாமி தான் வந்து முதன்மையாக இருந்து செய்யாற்றங்கரையில் அருள் பாலிக்கிறார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உள்ள அத்தனை சிலா விக்கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பச்சைக்கல்லையே ஆனது. அதாவது வந்து அந்த பச்சைக்கல்லானது வந்து அந்த வைப்ரேஷன் இழுத்து, அந்த மந்திர சக்தி இழுத்து நமக்கு அந்த வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய ஸ்தலம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் வந்து ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா தோஷம் இருந்ததுனாக்கா அது பேர் வந்து முடக்கு தோஷம்னு பேர். அந்த முடக்கு தோஷம்லாம் தீரணும்னாக்கா இங்கே வந்து உன்னுடைய ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை பண்ணினாக்கா அந்த முடக்கு தோஷங்கள்லாம் வந்து நிவர்த்தி ஆகிற ஸ்தலம். அப்புறம் வந்து இங்கே வந்து கச்சியப்ப சிவாச்சாரியார் வந்து கூடிய ஆலயம் அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டிருந்தோம். அதுக்காக இங்க வந்திருக்கோம். இப்ப அந்த லைவ் பத்தி அதுல இருக்க சிறப்புகள் பத்தி நம்ம சுவாமிகள் சொல்றாரு. அதை நம்ம கேட்டுக்கலாம். ஐயா வணக்கம்யா. சொல்லுங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1500 வருஷத்துக்கு முந்தின கோவில். அது வந்து பிரம்மா வந்து வழிபாடு பண்ண ஸ்தலம். சுவாமி பேர் வந்து பிரம்மபுத்தீஸ்வரர், அம்பாள் பேர் வந்து பட்டுவதனாம்பிகைன்னு பேர். இந்த சுவாமியை பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மா வந்து ஒரு காலத்தில் திலோகரத்னன்ற ஒரு பெண் மேலே ஆசைப்பட்டதுனால அவர் வந்து தன்னுடைய சிட்டி தொழிலை மறந்துடுறாரு. சிட்டி தொழிலை மறந்துட்டு இந்த செய்யாற்றங்கரையில் ஒரு 1500 வருஷம் தவம் இருந்து இந்த மீண்டும் சிட்டி தொழிலாம் வந்து திரும்ப பெற்றார்னு ஒரு ஐதீகம். இங்கே இந்த சுவாமி அதனால் வழிபாடு பண்ணுறதுனால இழந்த பொருள், இழந்த செல்வம், இழந்த பதவி அதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய ஸ்தலம் இது. இங்கே வந்து அங்கி அதிசேகர பாண்டிய மன்னனுக்கு தைப்பூச நாளில் சுவாமி வந்து காட்சி கொடுத்தாரு. அதனால் இங்கே வந்து தைப்பூசம் வந்து பிரம்மோற்சவம் நடக்கிறது. இந்த 10 நாள் திருவிழாவில் இந்த ஊர் சாமி தான் வந்து முதன்மையாக இருந்து செய்யாற்றங்கரையில் அருள் பாலிக்கிறார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உள்ள அத்தனை சிலா விக்கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பச்சைக்கல்லையே ஆனது. அதாவது வந்து அந்த பச்சைக்கல்லானது வந்து அந்த வைப்ரேஷன் இழுத்து, அந்த மந்திர சக்தி இழுத்து நமக்கு அந்த வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய ஸ்தலம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் வந்து ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா தோஷம் இருந்ததுனாக்கா அது பேர் வந்து முடக்கு தோஷம்னு பேர். அந்த முடக்கு தோஷம்லாம் தீரணும்னாக்கா இங்கே வந்து உன்னுடைய ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை பண்ணினாக்கா அந்த முடக்கு தோஷங்கள்லாம் வந்து நிவர்த்தி ஆகிற ஸ்தலம். அப்புறம் வந்து இங்கே வந்து கச்சியப்ப சிவாச்சாரியார் வந்து கூடிய ஆலயம் அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டிருந்தோம். அதுக்காக இங்க வந்திருக்கோம். இப்ப அந்த லைவ் பத்தி அதுல இருக்க சிறப்புகள் பத்தி நம்ம சுவாமிகள் சொல்றாரு. அதை நம்ம கேட்டுக்கலாம். ஐயா வணக்கம்யா. சொல்லுங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1500 வருஷத்துக்கு முந்தின கோவில். அது வந்து பிரம்மா வந்து வழிபாடு பண்ண ஸ்தலம். சுவாமி பேர் வந்து பிரம்மபுத்தீஸ்வரர், அம்பாள் பேர் வந்து பட்டுவதனாம்பிகைன்னு பேர். இந்த சுவாமியை பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மா வந்து ஒரு காலத்தில் திலோகரத்னன்ற ஒரு பெண் மேலே ஆசைப்பட்டதுனால அவர் வந்து தன்னுடைய சிட்டி தொழிலை மறந்துடுறாரு. சிட்டி தொழிலை மறந்துட்டு இந்த செய்யாற்றங்கரையில் ஒரு 1500 வருஷம் தவம் இருந்து இந்த மீண்டும் சிட்டி தொழிலாம் வந்து திரும்ப பெற்றார்னு ஒரு ஐதீகம். இங்கே இந்த சுவாமி அதனால் வழிபாடு பண்ணுறதுனால இழந்த பொருள், இழந்த செல்வம், இழந்த பதவி அதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய ஸ்தலம் இது. இங்கே வந்து அங்கி அதிசேகர பாண்டிய மன்னனுக்கு தைப்பூச நாளில் சுவாமி வந்து காட்சி கொடுத்தாரு. அதனால் இங்கே வந்து தைப்பூசம் வந்து பிரம்மோற்சவம் நடக்கிறது. இந்த 10 நாள் திருவிழாவில் இந்த ஊர் சாமி தான் வந்து முதன்மையாக இருந்து செய்யாற்றங்கரையில் அருள் பாலிக்கிறார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உள்ள அத்தனை சிலா விக்கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பச்சைக்கல்லையே ஆனது. அதாவது வந்து அந்த பச்சைக்கல்லானது வந்து அந்த வைப்ரேஷன் இழுத்து, அந்த மந்திர சக்தி இழுத்து நமக்கு அந்த வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய ஸ்தலம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் வந்து ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா தோஷம் இருந்ததுனாக்கா அது பேர் வந்து முடக்கு தோஷம்னு பேர். அந்த முடக்கு தோஷம்லாம் தீரணும்னாக்கா இங்கே வந்து உன்னுடைய ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை பண்ணினாக்கா அந்த முடக்கு தோஷங்கள்லாம் வந்து நிவர்த்தி ஆகிற ஸ்தலம். அப்புறம் வந்து இங்கே வந்து கச்சியப்ப சிவாச்சாரியார் வந்து